More than 100 million population are suffering from obesity in India. Obesity வந்துட்டு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து காஸ் பண்ணுது. ஆனா பீப்புளுக்கு ஒபிசிட்டி பத்தின ஒரு அவேர்னஸே இல்லை. ஸோ லெட்ஸ் டாக் அபவுட் ஒபிசிட்டி. ஒபிசிட்டி இஸ் அ கிரானிக் ப்ராக்ரசிவ் அண்ட் ரிலாப்சிங் டிசீஸ். கரெக்டா கேட்டுக்குங்க, இது வந்து ஒரு ரிலாப்சிங் டிசீஸ். நீங்க என்னதான் வந்து கஷ்டப்பட்டு வெயிட் லாஸ் பண்ணினாலும் நீங்க அதை மெயின்டைன் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா வந்து வெயிட் கெயின் ஆகும். ஸோ பேசிக்கா ஒபிசிட்டினா என்ன, அது எப்படி வந்து நம்ம பாடி ஹெல்த்தை வந்து அஃபெக்ட் பண்ணுது, அது எப்படி லாங் டேர்முக்கு மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். அது மட்டும் இல்லாம சில பேர்த்துக்கு வந்துட்டு ஒபிசிட்டியை வந்து அவங்களே மேனேஜ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது வந்து தப்பான விஷயம். சில பேர்த்துக்கு வந்துட்டு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஆர் சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் கூட தேவைப்படுது. ஸோ அதுவும் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். As I said previously, obesity is a chronic, progressive and relapsing disease. இது வந்து நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து இன்வால்வ் ஆயிருக்கு ஒபிசிட்டிக்கு. ஒபிசிட்டி அப்படிங்கிறது நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்னா, பேசிக்கா வந்துட்டு ஒரு பிஎம்ஐ அப்படிங்கிற ஃபேக்டரை வச்சு நாங்கள் ஒபிசிட்டியை வந்து டிட்டர்மைன் பண்ணலாம். இது மட்டுமே ஒபிசிட்டியை வந்து நம்ம டயக்னோஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ற டூலா அப்படின்னு கேட்டா கிடையாது. அதர் பேராமீட்டர்ஸ் ஆல்சோ பிரசன்ட். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெயிஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ், வெயிஸ்ட் ஹிப் ரேஷியோ, வெயிஸ்ட் ஹைட் ரேஷியோ, நெக் சர்க்கம்ஃபரன்ஸ், இதெல்லாம் வச்சு நம்ம வந்து உங்களோட வெயிட் மானிட்டரிங் வந்து பண்ணுவோம். ஏன் வந்து ஒபிசிட்டி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்ம ஏன் வந்து ஒபிசிட்டி வந்து அவேர்னஸ் இல்லாம இருக்கோம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். நம்ம ஒபிசிட்டி அப்படிங்கிற ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்துட்டு நிறைய பேரியர்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து பேஷண்ட் ரிலேட்டட் பேரியர்ஸ் இருக்கு, பிசிஷியன் ரிலேட்டட் பேரியர்ஸ் இருக்கு. பேஷண்ட் ரிலேட்டட்னு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து அவங்க ரொம்ப ஓவர் வெயிட்டா இருக்காங்க அப்படிங்கிறதே தெரியாம வந்து இருக்காங்க. நிறைய மிஸ்இன்ஃபர்மேஷன் அண்ட் மிஸ் கைடன்ஸ் இருக்கு. நிறைய கல்ச்சுரல் அண்ட் சோசியல் ஃபேக்டர்ஸும் இதில் அடங்கியிருக்கு. எப்படின்னா, நம்ம தாத்தா பாட்டி அப்பா அம்மாக்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப சப்பியா இருந்தா ஹெல்த்தியா இருக்கான், உங்க வந்து லீனா இருந்தா வந்து அன்ஹெல்தி அப்படிங்கிற ஆட்டிடியூட் அண்ட் கான்செப்ட் வந்து இப்போ வரைக்கும் இருந்துட்டு தான் இருக்கு. ஸோ நீங்க வந்து டயட், எக்ஸசைஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனால மட்டுமே வெயிட் லாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. எல்லாருனாலையும் அது வந்து பண்றதுக்கு வந்து சான்ஸ் வந்து கிடையாது. ஏன் அப்படின்னா, நம்மளோட பாடி வெயிட் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இட் இஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன் ஜெனட்டிக், ஹார்மோனல், பிஹேவியரல், சோஷியல் அண்ட் கல்ச்சுரல் ஃபேக்டர்ஸ். இதெல்லாம் கம்பைண்டா தான் வந்துட்டு நம்மளோட வெயிட் லாஸ் ஜேர்னியை வந்து டிட்டர்மைன் பண்ணுது. அவர் மைண்ட் இஸ் ஆல்வேஸ் கனெக்டட் டு தி கட். ஸோ நம்ம மைண்ட் என்ன சொல்லுதோ அதுதான் நம்மளோட கட்டும் கேட்கும். ஏன்னா ஹார்மோனல் ஃபேக்டர்ஸ் அந்த மாதிரி. ஸோ நம்ம ஹார்மோன்ஸ்ன்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா, நம்மளோட ஹங்கர் ஹார்மோன் அப்படிங்கிறது வந்து கிரெலின். ஸோ இந்த கிரெலின் வந்து நம்ம ஸ்டொமக்ல வந்து பசிக்கும் போது சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து நமக்கு பசிக்கணும் அப்படின்னு தோணுது இல்லையா, அதுக்கு காரணம் வந்துட்டு இந்த கிரெலின்ங்கிற ஹார்மோன் தான். ஸோ நம்ம பிரெயின்ல வந்துட்டு முக்கியமான இடம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹைப்போதலமஸ் அண்ட் மீசோலிம்பிக் சிஸ்டம்ஸ் அப்படிங்கிற 2 இடம் இருக்கு. இந்த ஹைப்போதலமஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, நமக்கு வந்து பசிச்சா சாப்பிடணும்னு தோணுது இல்லையா, அதை கண்ட்ரோல் பண்றது வந்து இந்த ஹைப்போதலமஸ் அப்படிங்கிறது. இந்த மீசோலிம்பிக் சிஸ்டம் அப்படிங்கறது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம ஒரு ஃபுட்டை பார்த்தாவே வந்துட்டு இதை சாப்பிடும் போல தோணும், ஆனா நமக்கு பசிக்காது. ஃபுட் கிரேவிங்ஸ் வரும். இப்போ ஒரு ஸ்வீட்டை பார்த்தா அதை சாப்பிடணும், ஒரு பிரியாணி பார்த்தா வந்துட்டு நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிறது நமக்கு தோணுது இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்துட்டு இட் இஸ் கண்ட்ரோல்டு பை த மீசோலிம்பிக் சிஸ்டம். ஸோ இந்த கிரெலின் ஹார்மோன் என்ன பண்ணும்னா, இந்த மாதிரி ஹைப்போதலமஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மீசோலிம்பிக் சிஸ்டத்துல ஆக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ஹங்கரை வந்து ப்ரொமோட் பண்ணும். ஸோ உங்களுக்கு சட்டைட்டி கொடுக்குற ஹார்மோன் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இட் இஸ் லெப்டின். லெப்டின் அப்படிங்கிறது வந்துட்டு இட் இஸ் ப்ரொடியூஸ்ட் பை தி ஃபேட் செல்ஸ். நீங்க வந்து ஒபீஸா இருக்க பேஷண்ட் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து லெப்டின் ஹார்மோன் அதிகமா இருக்கணும்னு நினைப்பீங்க. பட் ஆனா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த லெப்டின் ஹார்மோன் வந்து இன்சென்சிட்டிவிட்டி, அது வந்து வேலை செய்யறது வந்து குறைபாடு இருக்கும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து பசி வந்து அடங்கவே அடங்காது சில பேர்த்துக்கு. ஸோ இப்படி ஹார்மோனல் சேஞ்சஸ்னால இந்த வெயிட் லாஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும்போது நீங்க வந்து வெறும் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் மட்டுமே போதும் அப்படின்னு வந்து நீங்க என்னைக்குமே நினைக்க கூடாது. சரி, இப்போ வந்து நான் வந்து ஒபீஸா இருக்கேன் அப்படின்னா என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. இப்போ நம்ம வந்து ஒபிசிட்டி அப்படின்னா என்னது, நிறைய ஃபேட் வந்து நம்ம உடம்பு ஃபுல்லா ஸ்டோரே ஆகுறது அப்படிங்கிறது தான் நம்ம ஒபிசிட்டி அப்படின்னு சொல்றோம். பிஎம்ஐ அப்படிங்கறத வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 25 to 29.9 அப்படிங்கிற பிஎம்ஐ வந்துட்டு இட் இஸ் கால்டு ஓவர் வெயிட். எனிதிங் மோர் தென் பிஎம்ஐ 30 இஸ் கால்ட் ஒபிசிட்டி. அந்த ஒபிசிட்டியே வந்துட்டு கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3 வந்துட்டு டிவைட் பண்ணுவாங்க. இப்போ நிறைய ஃபேட் வந்து ஸ்டோர் ஆனா அது வந்து ஹெல்த்தி இல்லையா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா வந்துட்டு அது அன்ஹெல்தி தான். ஃபேட் வந்துட்டு நம்ம வந்து சப்குட்டினியஸ் ஃபேட், அதுக்கப்புறம் வந்து விசரல் ஃபேட் அப்படின்னு நம்ம பிரிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் விசரல் ஃபேட் அப்படின்னா நம்மளோட ஹார்ட் சுத்தியோ நம்மளோட பேங்க்ரியஸ்லயோ
நம்மளோட லிவர், இந்த மாதிரி வெரி இம்பார்ட்டன்டான ஆர்கன்ஸ்ல வந்து என்ன ஆகும்னா இந்த ஃபேட் எல்லாம் போய் அக்குமுலேட் ஆயிரும். இந்த ஃபேட்டோட ப்ராப்பர்ட்டி என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து டிஸ்ஃபங்க்ஷனல் அடிப்போசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஸ்ஃபங்க்ஷனல் அப்படின்னா இது வந்து அப்நார்மலா ஃபங்க்ஷன் ஆகும். ரேண்டமா நிறைய அப்நார்மல் ஹார்மோன்ஸை செக்ரேட் பண்ணும். நிறைய இன்ஃப்ளமேட்டரி மார்க்கர்ஸை வந்து இன்ஃப்ளமேட்டரி செல்ஸை வந்துட்டு இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இன்ஃப்ளமேட்டரி செல்ஸை வந்துட்டு இது வந்து ஸ்டிமுலேட் பண்ணும். அதனால வந்து பாடி ஃபுல்லா வந்துட்டு நிறைய இன்ஃப்ளமேஷன் வந்து கிரியேட் ஆகும். அதனால வந்துட்டு நிறைய மேக்ரோஃபேஜஸ், இந்த ஃபைப்ரோசிஸ் எல்லாம் நடக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த டிஸ்ஃபங்க்ஷனல் அடிப்போசைட்ஸ்னால வர ப்ராப்ளம். இப்போ வந்து மெட்டபாலிக் ப்ராப்ளம்னு ஒன்று இருக்கு. ஒபிசிட்டி அப்படிங்கிறது வந்து நாட் ஒன்லி ரிஸ்க் ஃபேக்டர். ஒபிசிட்டி அப்படிங்கிறதே ஒரு டிசீஸ் தான். இந்த ஒபிசிட்டியை வந்து நம்ம ஏர்லியரா ட்ரீட் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு வந்து டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், கார்டியாக் ப்ராப்ளம் இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப சீக்கிரமாவே வரதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்கு. எப்படி அப்படின்னா இந்த ஒபிசிட்டினால நமக்கு என்ன ஆகும், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வரும். அதனால வந்து உங்களுக்கு வந்து ஏர்லியரா டயபெட்டிஸ் வரும். அது மட்டும் இல்லாம ஆஞ்சியோடென்சின் இந்த மாதிரி சில ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப அதிகமா செக்ரீட் ஆகும். உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம், அதுக்கப்புறம் ஹைப்பர் டென்ஷன் இதெல்லாம் வரும். ஃபேட் வந்து இட் ஸ்டிமுலேட்ஸ் மோர் ஈஸ்ட்ரோஜன் ப்ரொடக்ஷன். அதனால ஃபீமேல்ஸ்க்கு என்ன ஆகும் அப்படின்னா இஸ் அ ரிஸ்க் ஃபேக்டர் ஃபார் பிரஸ்ட் கேன்சர். இப்பெல்லாம் வந்துட்டு ஒபிசிட்டி இஸ் அ காஸ் ஃபார் பிசிஓஎஸ் இன் ஃபீமேல்ஸ். நிறைய பேத்துக்கு பாத்தீங்கன்னா ஒபிசா இருக்கும்போது என்ன ஆகும்னா உங்களோட நெக்கை சுத்தி வந்து நிறைய ஃபேட் வந்து டெபாசிட் ஆகும். இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ஸ்லீப் ஆப்னியா காஸ் ஆகும். அதனால வந்து அவங்களோட ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் ஆனா ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட ஹெல்த் வந்து பயங்கரமா வந்துட்டு பாதிப்படையும். இது மட்டும் தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓவராலா நம்ம ஃபேட் வந்து பாடியில டெபாசிட் ஆகும்போது நம்மளோட விசிபிலிட்டி ஆஃப் ஃபேட்டே வந்து நிறைய இருக்கும். அதனால அதுவே ஒரு சோசியல் ஸ்டிக்மா வந்து காஸ் பண்ணும். அதனால வந்து நமக்கு வந்து நிறைய இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸும் வருது. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய ஒபிசிட்டினால பிரச்சனைகளை வந்து பீப்புள் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் எப்படின்னா சோசியல் மீடியாஸ்ல எல்லாம் வந்துட்டு 1 month டிரான்ஸ்ஃபர்மேஷன், 2 month டிரான்ஸ்ஃபர்மேஷன், நான் வந்து 1 weekல வந்து 10 kgs குறைச்சிருக்கேன் அப்படின்னு வந்து நிறைய பேர் போடுறாங்க. இதை பார்த்து நிறைய பேர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி வெயிட் குறைக்கிறேன் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி வெயிட் லாஸ் பண்றது வந்து இட்ஸ் வெரி வெரி அன்ஹெல்தி. வெயிட் லாஸ் வந்து எப்பவுமே வந்துட்டு சடனா இருக்கக்கூடாது, கிராஜுவலா தான் இருக்கணும். வெயிட் வந்து எப்படி குறைக்கணும் அப்படின்னா இட் இஸ் ரெக்கமெண்டட் டு லூஸ் வெயிட் 0.5 kg to 1 kg per week. இவ்வளவுதான் வந்து நீங்க குறைக்கணும். ஸோ நீங்க பேசிக்கா ஒரு 1 monthக்கு வந்துட்டு 3 to 4 kgs குறைச்சாவே இது போதும். ஸோ ஓவர் அ பீரியட் ஆஃப் 6 months பாத்தீங்கன்னா நீங்க வந்து கிராஜுவலாகவும் கன்சிஸ்டன்டாவும் இருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து அரௌண்ட் 20 to 25 kgs குறைச்சிடலாம். அதாவது நீங்க இப்ப கரண்டா இருக்கிற வெயிட்ல 5 to 10% வந்து நீங்க குறைச்சிங்க அப்படின்னாவே உங்களோட டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் அண்ட் ஃபீமேல்ஸ்க்கு பிசிஓஎஸ் இது எல்லாமே வந்துட்டு ரிவர்சபிள் அண்ட் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ நீங்க டிராஸ்டிக்கா வெயிட் லாஸ் பண்ணனீங்க அப்படின்னா அதுக்கான காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் நிறைய வர ஆரம்பிச்சிடும். எல்லாரும் வந்து எக்ஸசைஸ் அண்ட் டயட் அண்ட் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் மட்டுமே போதும், இதை வந்து வெயிட் லாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து நீங்க வந்து 2 கோல் வச்சுக்கணும். ஒன்னு வந்து ஷார்ட் டேர்ம் கோல், இன்னொன்னு வந்துட்டு லாங் டேர்ம் கோல். ஷார்ட் டேர்ம் கோல் அப்படிங்கிறது வந்துட்டு 0.5 kg to 1 kg per week வெயிட் லாஸ் அப்படிங்கிறது வந்து உங்களோட ஷார்ட் டேர்ம் கோலா வச்சுக்கணும். லாங் டேர்ம் கோல் அப்படிங்கிறது வந்துட்டு நீங்க எந்த வெயிட்டை லாஸ் பண்ணீங்களோ அதை வந்து மெயின்டைன் பண்றது தான் உங்களோட லாங் டேர்ம் கோல். ஸோ அந்த லாஸ் பண்ண வெயிட்டை வந்து நீங்க ரீகெயின் பண்ணாம பாத்துக்கணும். அதுக்கு வந்து வெறும் வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் மட்டும் பத்தாது, அதுக்கு வந்து வெல் சஸ்டைன்டு மோட்டிவேஷன் வேணும், டெடிகேஷன் வேணும். பிகாஸ் இந்த வெயிட் மெயின்டெனன்ஸ் எல்லாமே வந்து இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஹார்மோன்ஸ். ஹார்மோன்ஸ் வந்து என்னைக்குமே ஸ்டேபிளா இருக்காது, அது வந்து ஃபிளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் மோட்டிவேட் ஆகிக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி டிட்டர்மினேஷனோட கன்சிஸ்டன்சியோட இருந்தா மட்டும்தான் வந்து இந்த வெயிட் லாஸை வந்து நம்மளால மேனேஜ் பண்ண முடியும். சில பேஷண்ட் பார்த்தோம்னா நான் வந்து டாக்டர் 20 kgs நான் லாஸ் பண்ணேன், ஆனா வந்து இடையில வந்து நான் விட்டுட்டேன், இப்ப பார்த்தா நான் 30 kgs கெயின் ஆயிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கெல்லாம் ரீசன் வந்து இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னாலதான். நிறைய பேர் வந்துட்டு வெயிட் லாஸ் பண்றதுக்காக ஸ்ட்ரிக்ட் டயட் அண்ட் எக்ஸசைஸை ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருந்தும் அவங்களால வந்து வெயிட் லாஸ் பண்ண முடியாம லைஃப்ல ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அவங்க நிறைய வந்துட்டு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், சோசியல் ஸ்டிக்மா, இது மட்டும் இல்லாம அவங்களோட பாடி ஹெல்த்தையும் வந்து கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இருக்க பேஷண்ட்ஸுக்கெல்லாம் வந்துட்டு இது மட்டுமே ஹெல்ப் பண்ணாது, அவங்களுக்கு தேவையானது வந்துட்டு ஆன்டி ஒபிசிட்டி மெடிகேஷன்ஸ் அண்ட் சில பேஷண்ட்ஸ்க்கு வந்துட்டு மெட்டபாலிக் சர்ஜரி கூட தேவைப்படலாம். நம்ம பேசிக்கா வந்து ஒபிசிட்டி அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு டிசீஸ் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்லிட்டோம். ஸோ இந்த டிசீஸை வந்து ப்ராப்பரா நீங்க வந்து டயக்னோஸ் பண்ணணும். ஸோ உங்களால வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்து மேண்டேட்ரி. அது கூட வந்து சில பேத்துக்கு வந்துட்டு இந்த ஆன்டி ஒபிசிட்டி மெடிகேஷன்ஸ்
அண்ட் பேரியாட்ரிக் சர்ஜரிஸ்லாம் வந்து நெசசரியா கூட இருக்கலாம். ஆன்டி ஒபிசிட்டி மெடிகேஷன்ஸ் வந்து நான் வெயிட் லாஸ் பண்றேன், நான் எடுக்கலாமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. எல்லாருமே எடுக்கக்கூடாது. ஓவர் வெயிட்டாவும் ஒபீஸாவும் இருக்கிற பேஷண்ட்ஸ் பேஸ்ட் அப்பான் த பிஎம்ஐ அண்ட் வெயிட் சர்கம்ஃபரன்ஸ், வெயிட் ஹிப் ரேஷியோ இதெல்லாம் வச்சுதான் வந்துட்டு உங்களுக்கு ரியலாவே வந்துட்டு உங்களுக்கு ஆன்டி ஒபிசிட்டி மெடிகேஷன்ஸ்லாம் தேவையா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வந்து முடிவு பண்ணுவோம். அதே மாதிரி இந்த மெட்டபாலிக் சர்ஜரிஸ்லாம் பாத்தீங்கன்னா மோர் தென் 40 பிஎம்ஐ இருக்கிறவங்களுக்கும் மோர் தென் 35 பிஎம்ஐ வித் ஒபிசிட்டி ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கவங்களுக்கும் தான் வந்துட்டு இந்த மெட்டபாலிக் சர்ஜரிஸ்லாம் தேவைப்படுது. இந்த ஆன்டி ஒபிசிட்டி மெடிகேஷன்ஸ் லைக் டெசபெடைட் இதெல்லாம் எடுக்கிறங்காட்டி இந்த மெடிகேஷன்ஸ்லாம் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ட்ரக்ஸ்லாம் வந்துட்டு வீக்லி இன்ஜெக்ஷன்ஸ் மாதிரி இருக்கும். இதெல்லாம் எடுத்தா வந்துட்டு காம்ப்ளிகேஷன்ஸ் வருமானு கேட்டா சில சைடு எஃபெக்ட்ஸ் வரும். லைக் ஜிஐ சைடு எஃபெக்ட்ஸ், நாசியா வரும், வாமிட்டிங், டயரியா, லூஸ் ஸ்டூல்ஸ் இந்த மாதிரி வரும். ரொம்ப ரேரா வந்துட்டு ஃபெமிலியல் ஹிஸ்டரி ஆஃப் மெடுலரி தைராய்டு கார்சினோமா இருந்ததுன்னா அது வரதுக்கு வந்து சான்சஸ் இருக்கு. இந்த மெடிகேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு நீங்க வந்து ஒரு டாக்டரோட சூப்பர்விஷனோட மட்டும்தான் பண்ணணும். நீங்களாவே செல்ஃப் மெடிகேஷன் பண்ணிக்க கூடாது. ஸோ ஒபிசிட்டி அப்படிங்கிறது வந்துட்டு இட் இஸ் அ டிசீஸ் அண்ட் இட் இஸ் அ மெடிக்கல் கண்டிஷன். ஸோ ஓவர் வெயிட்டா இருக்கிறத நினைச்சிட்டு நீங்களே உங்களை பிளேம் பண்ணிக்காதீங்க. ஒபிசிட்டி இஸ் அ மெடிக்கல் கண்டிஷன். இட் இஸ் நாட் அ ஷேம் டு கெட் ட்ரீட்மெண்ட். ஸோ நீங்க சோஷியல் மீடியாவை பார்த்து பேட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி உங்களோட ஹெல்த்தை நீங்களே கெடுத்துக்காதீங்க. உங்களோட டாக்டரை போய் பார்த்து அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை வந்து எடுத்துக்கோங்க. யூ டிசர்வ் இட். ஸோ டுடே இஸ் தி லைஃப் சேஞ்சிங் டே ஃபார் யூ.